வார்த்தைகளை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்காங்க போல. அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. அழகா பேசுறீங்க, அழகா இருக்கீங்க. ஒரு கைத்தட்டலாம்ல பாவம். ஒரு நிகழ்ச்சின்னு வந்தா ஏதோ ஒரு சில விஷயம் அழகா இருக்கும், புரியுதா? ஆனா இங்க பார்க்கறதுல எனக்கு ரொம்ப அழகா தெரியுது பத்திரிகை ஊடக நண்பர்கள் தான். ஏன்னா ஒண்ணும் இல்லை, ஒரு சின்ன கேரக்டர்ல நடிச்சதே என்ன நல்லபடியா நீங்க எழுதுறதுனால நிறைய பேர் என்னை போன்ல தொடர்பு கொண்டு நல்லா நடிச்சிருக்கீங்க. நான் நடிக்கவே இல்லை, சும்மா ஜஸ்ட் லைக் தட் அப்படியே பேசிட்டு வந்தேன். இப்ப அதுதான் நடிப்புங்கிறாங்க போல இருக்கு. பட் எனிவே அது முழுக்க அந்த படத்துல நான் நடிச்சிருக்கோ அதுல கிடைச்ச பேர், அதுக்கு காரணமே அந்த படத்தோட இயக்குனர் துரை செந்தில்குமார் தான். உங்களுக்கு மீண்டும் எனது இரு கரம் கூப்பி எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பித்தளை மாத்தி படத்தோட ட்ரெய்லரு 2 சாங்கையும் பார்த்தோம். மிக பிரமாதமா பண்ணியிருக்காங்க தம்பி. மாணிக்க வித்யா, மாணிக் பாஷா மாதிரி மாணிக் வித்யா இல்ல, பெருசா வருவதே சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த படத்துல கேமராவும் நடிகர்களும் எங்கேயும் நிற்கவே இல்லை, ஆடிட்டே இருக்காங்க. ஒரு மிகப்பெரிய ஆட்டக்காரர் சொல்லக்கூடும். இந்த ஆட்டக்கார நாயகனுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள். தைரியமா இந்த படத்தை பித்தளை மாத்தி என்ற ஒரு அழகான டைட்டில் வச்சிருக்கீங்க. அது ஒரு வித்தியாசமான டைட்டிலா இருக்கு. இந்த டைட்டிலும் தமிழ் டைட்டிலா இருக்கு. இப்ப நிறைய படங்கள்ல தமிழை தேட வேண்டியதா இருக்கு. கலைஞர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் தமிழ்ல டைட்டில் வச்சா வரி விலக்குனாங்க. இப்ப அந்த வரியே தான் தேவையே இல்லைட்டாங்க, வரி விலக்க வேண்டான்ட்டாங்க. ஆளுக்கால என்னென்னலாம் இப்போ கொஞ்ச நாளா பார்த்தீங்கன்னா டைட்டில்கள்ல பார்த்தீங்கன்னா யூட்டர்னு, சிக்னலு, டிராஃபிக்கு, இவங்க டைட்டிலே கிடைக்கலைக்கு பாவம். ரோட்ல வரும்போது ரோட்ல யூட்டர்ன் வருது, சிக்னல் வருது, இப்படி எல்லாம் டைட்டில் வைக்கிறாங்க. உங்களுக்கு தெரியுங்கள, நல்ல டைட்டில். அதில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரோ சொல்ல கேள்விப்பட்டேன், தமிழ்ல வார்த்தைகள் இல்லையா, வைரமுத்து சார்னு நினைக்கிறேன். தமிழ்ல இவ்வளவு அழகான வார்த்தைகள் இருக்கு. நல்ல பாரு, பித்தளை மாத்தி அப்படின்னு ஒன்று வச்சிருக்காரு. அது அந்த டைட்டிலுக்காக நான் உங்களை தமிழ்ல டைட்டில் வச்சதுக்காக வாழ்த்துறேன். 2வது இவரோட சன்னு ஒரு பேரு தம்பி ராமையா சாரோட பையன் அவருக்கு மனமார்ந்த திருமண நாள் வாழ்த்துகள், திருமண வாழ்த்துகள். ஏன்னா நல்ல ஒரு வாழ்க்கை தொடக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. நாளைக்கு ரிசப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் ஒரு கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பெரிய மாற்றம் வரும்னு நினைக்கிறேன். திருமணத்துக்கு பின்னாடிதான் எனக்கு கூட என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. திருமணம் 21, ரிசப்ஷன் 24, என் படம் முதல் படம் ரிலீஸ் 26. 2 நாள் டிஃபரன்ஸ்ல படம் வெற்றி அடைந்து விட்டது. என்னை விட என் பொண்டாட்டிக்கு பேர் கிடைச்சிச்சு. அந்த மாதிரி ஐஸ்வர்யா அனைத்து ஐஸ்வர்யங்களையும் வழங்கும் விதமாக தம்பி ராமையா அவர்களுடைய புதல்வர் இந்த படத்துல நிக்காம நடிச்சிருக்கார். என்ன துள்ளல், அந்த இளமை மாறாமல் இளமை வேகத்தோடு இந்த துடிப்போடு ஒரு ஷாட்ல கூட இந்த தம்பி நம்ம நிக்கல. ஆட்டம், ஜம்பு, அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் பிரமாதமா பண்ணியிருக்காரு. எல்லாரும் அதுக்கு ஒரு கை தட்டலாம். உண்மையில் அந்த தம்பிக்கு இனிய வாழ்க்கையும் இல்லற வாழ்க்கையும் இனிமையான இல்லற வாழ்க்கையும் அற்புதமான திரையுலகத்தினோடு நல்ல ஓப்பனிங்கும் இந்த படத்தின் மூலமாக கிடைக்க நான் மனமாற வாழ்த்துகிறேன். தயாரிப்பாளர் பற்றி சொல்லணும். எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படத்தை எதுவோ வெற்றி படம் ஆக்கணும்ன்ற ஒரு முயற்சியிலேயே அவர் இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு. எவ்வளவு படாதீங்க,
ராஜன் வந்தால் தமிழ் திரையுலகமே வந்த மாதிரி. அவர் தொடாத எல்லைகள் கிடையாது. அவர் அவ்வளவு நல்ல மனிதர். உண்மையில் சொல்றேன், மனசுல இருக்கிறத பேசக்கூடிய ஒரே சினிமாக்காரன் அவர் தான். நம்ம கூட சில டைம்ல இடம் பார்த்து பேச வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்ம பேசின சர்ச்சைக்குரிய விஷயங்கள்லாம் போயிருது, நல்ல விஷயத்த பேசினா கூட. ஆனால் இந்த திரைப்படத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு நல்ல உள்ளங்கள் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, அழகு வெளி தோட்டம் மனசில் இதய அழகும் கூட அதிகமாக இவங்க நம்ம பத்திரிகை நண்பர்கள் வைத்திருக்காங்க. சின்ன படங்கள் எல்லாம் ஓடணும்னு நினைக்கிறவங்க. அதனால நிச்சயமாக உங்கள் திரைப்படம் இப்ப பார்த்தப்போ இந்த துள்ளலோடு மிக வெற்றிகரமான ஒரு திரைப்படமாக இது வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆக மொத்தத்தில் இப்போ திரையுலகம் திரும்பி மீன் எழுந்து வருகிறது மாதிரியே ஒரு தோற்றம். ஏன்னா கொஞ்ச நாளாகவே இந்த திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகிற எண்ணிக்கை அதிகமாகுது, வெற்றி படங்களுடைய எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. ஆனால் இப்போ நான் நடிச்சதுக்காக சொல்லல, இந்த கருடன் என்ற திரைப்படத்தின் வெற்றியை பார்க்கும்போது ஒரு வாழ்வியல்ல நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யதார்த்தமாக படம் எடுக்கிற விதம், அது மக்களோடு மக்களாக ஒன்றி போய் பார்க்கிற ஒரு படமாக எடுக்கப்பட்டதன் காரணமாக, அந்த காலத்தில் நம்ம எடுத்தோம் நம்ம படங்கள், கிழக்கு வாசல் போன்ற படங்கள்லாம் இந்த யதார்த்தத்தோடவே இருக்கும். கதையும் கதைக்களமும் கதாநாயகர்களும் அவர்களுடைய நடிப்பும் கதாபாத்திரங்களுடைய பிணைப்பும் அதை பின்னி வரக்கூடிய காட்சிகள் கூட அந்த கதையோட்டத்தோடவே இருக்கும். அந்த கதையோட்டத்தோட ஒரு சொல்ற விஷயத்தை ஒரு மிக நாகரிகமா சொல்லியிருந்தார் அந்த டைரக்டர். யாரோ ஒரு விமர்சனத்துல கூட ஒருத்தர் ரொம்ப அழகா எழுதியிருந்தீங்க, உங்க நண்பர்கள் யாருன்னு தெரியல, கர்ணனை விட இந்த சூரி கதாபாத்திரம் அருமையான கதாபாத்திரம். ஓகே, கர்ணன் கூட செஞ்சோற்று கடனுக்காக சேராத இடத்திலே சேர்ந்து தன் நட்புக்கும் செஞ்சோற்று கடனுக்குமாக நியாயத்தை எதிர்த்து தர்மம் தோற்று போகுது. அவன் தர்மம் அவன் மிகப்பெரிய தர்மவான் கர்ணன். ஆனால் இந்த சூரியன் கதாபாத்திரம் அந்த உண்மைக்கும் விசுவாசத்துக்கும் நடுவில் அவன் உண்மை பக்கம் தர்மத்தின் பக்கம் நிற்கிறான் பாருங்க. அது ஒரு உயர்ந்த ஒரு கதாபாத்திர படைப்பா இப்போ எல்லாராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது என்றால் அதுதான் சூரிய அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை இன்றைக்கு கொள்வது செய்ததுன்னா, இந்த கதாநாயகனுக்கே உண்டான கதாபாத்திரங்களை நம்ம கூட அப்படித்தான் அப்படி வடிவமைப்போம். இது கதையின் பாத்திரமே ஒரு நாயகனாக மாறுகிறார். அதுதான் ஆர்டினரியா ஒரு கேரக்டரை எடுத்துட்டு அந்த கேரக்டர் சாதாரணமாகவே கொண்டு வந்து அது கடைசியில் அந்த ஹீரோயிசத்தை காட்டுறான். ஹீரோயிசம் என்னன்னா அவன் வாய்மையின் பக்கம், உண்மையின் பக்கம், நேர்மையின் பக்கம் நிற்கிறான் என்பதுதான் அந்த கதை. வேற ஒன்றும் இல்லை. அது சொன்ன விதம் இன்றைய மக்களால் மிகவும் பாராட்டப்படுகிற விதம். அந்த மாதிரி இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறத நான் உணர்றேன். இப்படியெல்லாம் ஆடிட்டும் பாடிட்டு இருக்கிற பையன் என்ன செய்யறான்றத இந்த படத்தோட ஒரு கதை களமாக இருக்கும். அதை நீங்கள் பார்த்து ரசித்து இந்த திரைப்படம் பெரும்பாலான மக்களால் பார்த்து பாராட்டப்பட வேண்டிய ஒரு படமாக மாற்றுவது உங்களுடைய கையில் தான் இருக்கிறது. ஆகவே இந்த படத்தோடு நில்லுங்கள். நிச்சயமாக பித்தளை மாற்றி ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டு மாத்தியாக இருக்கும் என்று நான் வாழ்த்தி நன்றி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இனிய மாலை வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ப்ரொடியூசர் சார் கேட்ட மாதிரி தான் பித்தளை மாத்தி படத்தை ஏதாவது நிறைய பேர் கூப்பிட்டுருந்தான், ஆனால் வரல அப்படின்னு சொல்லிட்டாரு. எனக்கு கல்யாணம் முதல்ல நண்பர் உமாபதி அவர்களுக்கும்
மணமகள் ஐஸ்வர்யா அவர்களுக்கு இருவருக்கும் என்னுடைய ஐஸ்வர்யா இருக்கு இல்லையா, என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு திருமண நாளன்று திருமணம் நடக்கிற அந்த ரிசப்ஷன் அன்னைக்கே வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸிங்னு சொல்லலாம். இந்த படத்துக்காக எவ்வளோ போராடினாரு அப்படின்னு எனக்கு தான் தெரியும் மாணிக் சார். நிறைய கதைகள் இருக்கு அதுக்கு பின்னால. இந்த கதைக்கு பின்னால் ஒரு கதையை பண்ணுறதுக்கு மேலே பல கதைகள் இருக்கு. போராடி என்னென்னவோ ஸ்ட்ரகிளிங். கரெக்டாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு போது கொரோனா டைம், நிறைய பிளான் பண்ண மாதிரி பண்ண முடியல, திரையரங்குகள் கிடைக்கல, அப்படி இப்படின்னு நிறைய விஷயங்கள் தாண்டி இப்போ வந்து இந்த படம் வந்து திரைக்கு வர இருக்குது. பித்தளை மாத்தியுமே பத்தளை மாத்துன்னு சொல்லுவாங்க. அதாவது 10க்கு அரை சிம்பிள வந்து தகவல் கொடுத்தா அந்த இது நகை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நகை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம். இது வந்து ஆக்சுவலா சித்தர்கள் காலத்தை சொல்லுவாங்க 10க்கு அரை மாற்று பத்தளை மாத்துவாங்க. அது மாதிரி பித்தளை மாத்த அப்படின்னா அந்த படத்துல வந்து கேரக்டர் வந்து அந்த மாதிரி நிறைய மெசேஜ் இருக்குதுல்ல. அதாவது குடிக்கிறவங்க குடியாளர்கள் அந்த இதுலேயே பார்த்துருப்பீங்க சாங்கிலே குடியாளர்கள் சங்கம் இருக்கணும், அது கொள்கை இருக்கணும் அப்படின்னு. ஆனால் அப்படிலாம் வந்துருச்சு. ஆனால் அதை தாண்டி படத்தில் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு மாணிக் வித்யாசர். இந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வாழ்த்துக்களையும் கண்டதையும் கொடுக்கறதுக்கு எங்கள் அண்ணன் இருக்காங்க. அண்ணன் மதிப்புக்குரிய இயக்குனர் ஆறு உதவினா, அதுக்கப்புறம் என்னுடைய மதிப்புக்குரிய அண்ணன் அப்பா அவர்கள் வந்திருக்காங்க, ராஜன் சார் சொல்ல வேண்டாம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ப்ரொமோஷன் பண்ணி நம்ம வெற்றி பெறவும் ஆக்கணும்னு படக்குழு சார்பாக என்னோட வேண்டி கேட்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கும்போது பிரச்சனை உருவாக்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு சில வார்த்தைன்னாங்க. எனக்கு ஒன்றும் சொல்லலை, கண்டிஷன் போடல. அதனால ஒரு சில வார்த்தை தான் பேச போறேன். அருமை சகோதரர் இந்த படத்தின் தயாரிப்பாளர், பித்தளை மாற்றி படத்தின் தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள், இந்த படத்தின் இயக்குனர் வித்யா, மாணிக்க வித்யா, இசையமைப்பாளர், தொழில்நுட்ப கலைஞர்கள், நடித்த நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு, தம்பி ராமையா என்னுடைய குடும்ப நண்பர் மட்டுமல்ல, தம்பி, அவருடைய மகனுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் திருமணம் நடந்து வரவேற்பு நிகழ்ச்சியினால் நடக்கும்போது அந்த தம்பி தான் இதில் ஹீரோ. தம்பி ராமையோட மகன். அவர் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும், இந்த படமும் வெற்றி பெற்று அவர் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கி தர வேண்டும். அந்த தம்பதிகள் நலமோடும் வளமோடும் நிறுவி வாழ வேண்டும். தமிழ் சினிமாவில் பெரும் பங்கும் புகழும் பெற வேண்டும் என வாழ்த்துகிறேன். அருமை தம்பி உதயகுமார் அவர்கள் நகைச்சுவாக மட்டுமல்ல, நல்ல விஷயங்களை தொடர்ந்து சொல்லி வருகிறார். சின்ன ப்ரொடியூசர்கள் நல்லா இருக்கணும், அவங்க எடுக்கிற படங்கள் வெற்றி பெறணும் என்பதிலே ஆழ் மனதிலிருந்து வாழ்த்துகிறோம். வந்திருக்கிற பத்திரிகை நண்பர்கள் கூட சிறுமு எல்லா படம் வெற்றி பெறணும். அதில் சிறுமுகத்தில் முதலீட்டு படங்கள் வெற்றி பெற்றால் அந்த தயாரிப்பாளர் மறுபடியும் படம் தான் தயாரிப்பாங்க. இப்ப பித்தளை மாத்தி, அதாவது சினிமாவில் நிறைய பித்தளை மாத்திங்க இருக்காங்க. வாயிலே வடை சுட்டு வட்டி வாங்கிட்டு போடுவாங்க. ஆனா நான் மசாலை கொடுத்துட்டு வட்டியை வர தவிக்கிறேன். நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வட்டி வராம தவிக்கிறேன். ஆனா என்கிட்ட வாயில வடை சுட்டு என்கிட்ட பணத்தை வாங்கினவன் வரவே மாட்டேங்கிறான், கிட்ட பதிலே போன் எடுக்க மாட்டேங்கிறான். அப்படிப்பட்ட பித்தளை மாத்திகள் நிறைய இருக்காங்க, உஷாராக. அதுக்கிடையில ஒரு தங்கமான ப்ரொடியூசர் சரவணன். அது மட்டும் இல்ல, நான் அவர்கிட்ட கேட்டேன் ஷூட்டிங் எத்தனை நாள் நடந்தது, எப்படி நடந்தது. மிக மகிழ்ச்சியா சொன்னார். நிறைய தேவையான அளவு நடந்தது சார், எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் அப்படி சொல்லவே இல்லை. டைரக்டரை பற்றி அவ்வளவு நல்லா சொன்னார். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. தேதியை குறிச்சிட்டா நாளைக்கு படம் ரிலீஸ் தேதியை நிர்ணயம் பண்ணிட்டு வந்திருக்கிற ஒரு ப்ரொடியூசர். இந்த படம் மட்டும் எடுக்கல,
இன்னொன்னு ஜோரா கை தட்டுறார். யோகி பாபு வச்சு ஜோரா கை தட்டுகள் படத்தை முடிச்சுட்டாரு. அதுவும் அடுத்த ரிலீஸ் தயார். இன்னைக்கு சினிமாவோட அது ஏன் நான் தனியா பாராட்டுறேன்னா, இன்னைக்கு சினிமா எவ்வளவு சிரமத்தில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. ஒரு படம் ஆரம்பிச்ச ப்ரொடியூசர் படுற வேதனை, நல்ல டைரக்டர் மாட்டிட்டா அவங்க தப்பிச்சாங்க. ஆனா சில டைரக்டருங்க பித்தளை மட்டும் மாத்திரல, ப்ரொடியூசரே மாத்திடுறாங்க. பணக்காரனா வந்தவங்க ஏழையா அனுப்புறாங்க சில. அதுல இந்த வகையில நம்முடைய சரவணன் உண்மையிலேயே பாக்கியசாலி, ஒரு நல்ல டைரக்டர் கிடைச்சிருக்காரு. 2 சாங் பார்த்தோம், திருப்திகரமா இருந்தது. நல்ல நடிகர்கள்லாம் போட்டிருக்காங்க. தம்பி ராமையா அவருடைய மகன், இன்னும் நிறைய ஆர்டிஸ்ட் அது இருக்காங்க. இன்னைக்கு இந்த படம் ஜெயிச்சதுன்னா அடுத்து யோகி பாபு படம் ஜெயிச்சா அடுத்து இன்னும் 2 படம் ஆரம்பிப்பார். அது நம்ம தொழிலாளர்களுக்கு வேலை கிடைக்கும், சினிமாவுக்கு நல்லது. அதனால இன்னைக்கு சினிமா இருக்கிற நிலையில 2 படத்தை எடுத்திருக்கிற அன்பு சகோதரர் சரவணன் அவர்கள் இந்த படம் வெற்றி பெறும். இது பித்தளை மாற்ற உங்களுக்கு தங்கமா மாற்றி கொடுக்கும். இந்த பித்தளை மாற்றி என்ற டைட்டில் தங்கமா உங்களுக்கு மாற்றி கொடுக்கும். இன்னைக்கு உதயகுமார் சொல்ற போல எல்லாமே இங்கிலீஷ் டைட்டில், எல்லாமே ஷைரன்றான், பார்க்கிங்கிறான், யூட்டர்ன்கிறான். தமிழ்ல நல்ல பட்சம் ஏற்பட்டுருச்சு. அதுதான் டாக்டர் கலைஞர் என்ன பண்ணாரு, மானியம் கொடுக்கறதுக்கு 3 லட்சம் ஆரம்பத்துல தமிழில் பெயர் வைப்ப படங்கள், ஓவர் விரசம் இல்லாத படங்கள், வெட்டு குத்து ரத்த கலர் இல்லாத படங்கள், இந்த மாதிரி படங்களை தேர்ந்தெடுத்து மானியம் கொடுத்தார். 3 லட்சத்தை அப்புறம் 5 ஆக்கினார். இந்த ஜெயலலிதா வந்து 7 ஆக்கினார். இல்ல 3 கலைஞர் ஆக்கினாரு, 5 ஜெயலலிதா ஆக்கினாங்க, 7 கலைஞர் மறுபடியும் ஆக்கினார். அதுக்கப்புறம் அது அப்படியே விட்டு போச்சு. இப்போ மறுபடியும் அதை பற்றி பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்க. நான் தமிழக முதல்வர் அவர்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், சினிமாவில் தியேட்டர்ல டிக்கெட் எல்லாம் குறையணும். அப்போதான் ஏழைகள் குடும்பத்தோடு படம் பார்ப்பாங்க. அல்லது சின்ன தியேட்டர்ல உருவாக்கணும். ஏழைகள் பார்க்கிற அளவுக்கு டிக்கெட் விலை குறையணும். அந்த தமிழக முதல்வர்கிட்ட நான் ஒரு பெட்டிஷனோட கொடுத்துருக்கேன், கவனிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே சினிமா நல்லா இருந்தா மக்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்க. பொழுதுபோக்கு நிறைய சாதனை வந்துருச்சு, இருந்தா கூட சினிமாவுக்கு இருக்கிற அந்த மவுஸ், அந்த படம் குறையவே இல்லை. என்ன என்ன ஒரு 100 படம் வந்தா ஒரு 15-20 படம் ஜெயிக்குது, 80 படம் காணாம போகும். அதான் பெரிய வருத்தமா. அதை டைரக்டர் நல்ல கதையை தேர்ந்தெடுத்தார். விடுதலை பற்றி சொன்னார். விடுதலை சூரி தான் ஹீரோ. ஏற்கனவே ஒரு படம் விடுதலை படம் ஏற்கனவே சூரி நடிச்சு வெற்றி பெற்றது, அது வெற்றி மாறும், வெற்றி டைரக்டர். இப்போ கருடன் படத்திலேயே அந்த தம்பி சக்சஸ் பண்ணியிருக்காருன்னா கதை மண் வாசனை மிக்க கதை, தமிழ் பண்பாடு மிக்க கதை. ஆங்கிலத்தை போய் திருடிட்டு வர வேண்டாம். தமிழ்ல ஒவ்வொரு கிராமத்துல, ஒவ்வொரு தெருவுல, ஒவ்வொரு வீட்லயும் கதை இருக்கு. ஒவ்வொரு சம்பவம் கதை தான். நீங்க கம்பராமாயணம் எடுத்துட்டா விவேகுமாருக்கு தெரியும், ஒரு கதைக்குள்ள இன்னொரு கதை பண்ணலாம். நிறைய கதைகள் இருக்கு. மகாபாரதம், அதுல எவ்வளவு கதைகள் இருக்கு பண்றாங்க. அதை நம்ம தமிழ் உணர்ந்தவர்கள் கதையா பண்றாங்க. ஆகவே தமிழ்ல மண்வாசனையோடு எடுக்கிற படங்கள், தமிழ் பண்பாடு கலாச்சாரம் மீறாத தமிழ் ஒழுக்கத்தோடு எடுக்கிற படங்கள் மக்கள் மனதில் போய் சேருகிறது, அது வெற்றி பெறுகிறது. அந்த வகையிலே இந்த பித்தளை மாற்றிட்டார் படம் தங்கமாக மாற்றி என் ப்ரொடியூசர் சரவணன் வெற்றி பெற வைக்க வேண்டும். டைரக்டருக்கும் அடுத்த படம் கிடைக்கணும். அதில் தொழில்நுட்ப கலைஞர் அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்க்கை. பிரியா ரொம்ப நாளைக்கு அப்புறம் கூப்பிட்டாங்க, ஒரு நல்ல பிஆர்ஓ, தொடர்ந்து அவங்களுக்கு படம் பண்ணணும் சொல்லி அழகிய தமிழ் மகள் பேர் சிவஸ்ரீ, நல்ல அழகிய பெண், அழகிய தமிழ்
நல்ல தமிழ் பேசுவேன். ஆனால் வரவங்களாம் ஒரு சில வார்த்தைன்னு வச்சுங்க, நன்றி வணக்கம் உட்காந்துருவாங்க. ஆக நன்றி வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு படத்தை வந்து திரும்ப ரீரிலீஸ் பண்ணி அது தேட்டர் வரைக்கும் கொண்டு வர்றது வந்து எவ்வளோ கஷ்டம்னு அந்த அளவுக்கு இந்த படத்து மேலே என் முதலாளி வந்து நம்பிக்கை வச்சுருக்காரு. இப்போ 60-70 தேட்டருக்கு மேலே டோட்டல் வேர்ல்டு ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணுறாரு. இந்த படத்தில் வந்து பித்தளை மாற்றி டைட்டிலோட நான் ஆரம்பத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன ஆஸ்லேஷன் இருந்துச்சு. ஏன்னா நான் வேறு ஒரு டைட்டில் வச்சுருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா நார்த் மெட்ராஸ் சைடு இந்த பித்தளை மாற்றின்னு பார்த்தீங்கன்னா உள்டால பிரார்த்தனை பண்ணுறவங்க அப்படிங்கிற ஃபீல், முன்னாடி ஒன்று பேசுறது பின்னாடி ஒன்று பேசுறது. ஸ்கிரிப்ட் படி நான் யோசித்தேன். பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் வந்து வெளித்தோற்றம், நம்ம மனுஷன் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வெளித்தோற்றத்தில் ஒரு உருவம் இருக்கும், உள்ளுக்குள்ள வேற ஒரு மனுஷன் இருக்கும். அது இந்த ஸ்கிரிப்டில் இருக்கும், எல்லா கேரக்டர்லையும் இருக்கும். வில்லி கேரக்டரா அசோதிலான்னு ஒருத்தவங்க பண்ணுறாங்க, டிஆர்ஓ பிரேமா சங்கர்னு கேரக்டர் பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேரி ஜாக்கெட் ஒரு மாதிரி ஒரு லேடிஸ்க்கெலாம் வந்து ஒரு ரோல் மாடல் மாதிரி நம்ம மதுரை ஐஏஎஸ் சகாயம் சார் மாதிரி ஒரு கேரக்டர். அந்த கேரக்டர் பொண்ணுங்கெல்லாம் வந்து ரோல் மாடல் நினச்சி ஒரு ஸ்டில் எடுத்தால் கூட, செல்ஃபி எடுத்தால் கூட சேரி விளையிச்சுன்னா அந்த ஸ்டில்லை டெலிட் பண்ணுற ஒரு கேரக்டர். பட் பர்சனலாக பார்த்தீங்கன்னா அதோட வேற முகம் இருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோ தம்பிராமையா பையன் உமாவதி ராமையா பாலசரன் டோட்டல் ஜாலியான பசங்க. படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மதுரையில் வந்து தண்ணி வண்டியை வச்சுக்கிட்டு அவங்க பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட்டு ஒரு தொழிலே தெய்வம் நினைக்கிற ஒரு அந்த தள்ளு வண்டியை வந்து சாமி கும்பிடுவாங்க. அது யாராவது அட்வான்ஸ் விட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அவங்களுக்கு வீட்டுக்கு வந்து தண்ணி போகாது, அவங்க ஒயின் ஷாப்பில் உட்காந்துருப்பாங்க. இப்படி கேரக்டராக இருக்கும். படத்தில் ஹீரோயினி கேரக்டர் பார்த்தீங்கன்னா டோட்டலாக பேண்ட் ஷர்ட்டு டிஷர்ட் இந்த மாதிரி டீசெண்டாக நம்ம பார்க்குற கெட்டப்புக்கும் ஆளு இன்னொரு இதுக்கும் சம்மந்தமே இருக்காதுங்கிறது அந்த பித்தளை மாற்றிக்கிற அந்த டைட்டில் ரொம்ப பொருத்தமாக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணேன். அப்புறம் ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் நான் ஒரு வேண்டி கேட்டுக்கிறேன். என்னன்னா, நான் நல்ல நல்ல ப்ராஜெக்ட்டு ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே மூவ் பண்ணி ஸ்கிரிப்டுகள் சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த படம் ரீரிலீஸ் மூலம் எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுலையும் இதுலையும் முதலாளியோட இந்த சப்போர்ட்டில் எனக்கு அது ஒரு ரீஎன்ட்ரிக்கு அவங்களோட விசிட்டிங் கார்டாக இதை அமைகிறதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். தயவுசெய்து எல்லாம் தெரியும் நான் எவ்வளோ கஷ்டம். ஒரு டி ராஜேந்திரன் சார் அப்போவே சொன்னார், ஸ்கிரிப்ட் வந்து எவ்வளோ வேணாலும் பண்ணலாம், எவ்வளோ வித்தியாசம் வேணாலும் பண்ணலாம், ஆனால் அதை கையில் வச்சுக்கிட்டே தெரிய வேண்டியதுதான். ஒரு முதலாளி அதுக்கு முதல் போடலைன்னா அது கையில் கிடைக்க போகும். அந்த ஃபீல் தான் இந்த ஸ்கிரிப்ட் மேலே அவ்வளோ ஸ்ட்ராங்காக அவ்வளோ இதாக கதைக்காகவே ஆர்டிஸ்ட் தேடி ஆர்டிஸ்ட் பிடிச்சி இப்போ தமிழான ஒரு இது பண்ணிட்டு இருக்காரு, புரோகிராம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம ஆரி சார் பேசுனது அந்த ஹீரோ கேரக்டர். அப்புறம் அது தம்பிராமே அண்ணன் பையனா மாதிரி அந்த பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அது என்ன சொல்லுவாருன்னா அந்த அளவுக்கு ஸ்கிரிப்ட் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் முதலாளி. இப்போ அடுத்து வந்து ஜோரா கைதுன்னு நம்ம யோகி பாபு வச்சு பண்ணிட்டு இருக்காரு. அது ரிலீஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. அவரோட பிரதர் கூட பாய்சன் ஒரு படம் மீடியாஸ் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்காருல. அதனால முதலாளியும் டைரக்ஷன் மூமெண்ட்ஸில் இருக்காரு. அடுத்து பண்ணுவார். வாழ்த்துக்கள் முதலாளி. நீங்கள் பண்ணுற சப்போர்ட்டில் அவர் ஜெயிச்சா அடுத்து ஜோரா கைதுட்டும் நல்லா பிஸ்னஸ் ஆகும், அடுத்தடுத்த படங்களும் இதாகும். எனக்கும் இது மிகப்பெரிய வாய்ப்பு அமையும். நீங்கள் எல்லோரும் வந்துருந்து ஆரி உதயகுமார் சார், ராஜன் சார், ராஜசுமார் எல்லாருமே வந்துருந்து எனக்கு வாழ்த்து சொன்னது ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன் சார். ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி நான் ரொம்ப பேசிட்டு பின்னாடி கஷ்டப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்பவுமே ஒரு படம் வந்துட்டு சார் ஒரு குழந்தை மாதிரி. அந்த குழந்தைக்கு வந்துட்டு தாய் வந்துட்டு டைரக்டர்னா, தகப்பன் வந்துட்டு தயாரிப்பாளர் சார். ஏன்னா எந்த வகையிலையும் ஒரு குழந்தை வந்துட்டு சின்னதாக வந்துட்டு ஒரு அடிபட்டோ ஏதோ இருக்கும்போது அதை அப்படியே தீவி கொண்டு போயிட்டு நடுத்தருவில் போட்டு போகிறதுக்கு வந்துட்டு ஒரு தகப்பனுக்கான இல்லை. அதை சரி பண்ணணும். சரி பண்ணதுக்கப்புறம் அவர் நடக்க விட்டதுக்கப்புறம் ஓட விடணும். அந்த வேலையை தான் நான் செஞ்சுருக்கேன். ஏன்னா என்னை நம்பி, நான் அவரை நம்பி, ஏன்னா நாங்கள் 2 பேரும் வந்துட்டு என்னுடைய முதல் படமே தெரியும் கிடையாத நினைவுங்கிற படத்தில். அந்த படத்தில் வந்து எனக்கு கடைசி நேரத்தில் வந்துட்டு இணையக்குழு வந்துட்டு எனக்கு கொஞ்சம் வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் கழிச்சு, ஒரு 10 வருஷம் கழிச்சு அவரை மீட் பண்ணும்போது நான் நினச்சா அவங்க பெரிய டேரக்டராக இருப்பாங்க. அந்த படமே என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு அனுபவத்தை கொடுத்துச்சு. ஏன்னா அந்த படம் பார்த்துட்டு அது 100% ஓட எனக்கு தெரியும். ஆனால் நான் வச்சிருந்த விளம்பரங்கள்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வந்துட்டு அந்த படத்தை எனக்கு வந்துட்டு வியாபார ரீதியாக வந்துட்டு எனக்கு சிட்டி கொடுங்க, செயல்பட கொடுங்கன்னு கேட்டாங்க. நான் அவங்களெல்லாம் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அந்த படம் ஓடாது, இதனுடைய நஷ்டம் கஷ்டம் எல்லாத்தையும் நானே யோசிச்சுப்பேன்.
அப்படின்னு நான் உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன். நான் வந்துட்டு இது வந்து சினிமாக்காக சொல்லலை, என் மனசில் ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் என்னால் வந்து மூடி வச்சுலாம் பழக்கம் இல்லை, மனசில் தோன்றதை அப்படியே சொல்கிற கேரக்டர் தான் இருக்கார். அந்த மாதிரி அந்த படத்தை விட்டுட்டு அதுக்கடுத்து அடாவடி உங்களுக்கே தெரியும், சத்யராஜோட படம் ஏய் படத்துடைய ரீமேக்கு. அது பார்த்தீங்கன்னா சென்சார் போர்டு வந்துட்டு அந்த டைமில் தினத்துக்கு பார்த்தீங்கன்னா சத்யராஜ் படத்துக்கு தடை அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. அது மீண்டும் ஒரு குற்றப்பத்திரிகைன்னு சொல்லி எனக்கு ரொம்பவே சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த படத்தையும் அதே மாதிரி தான் டெல்லி வரைக்கும் நான் வந்துட்டு அதை வந்துட்டு இது பண்ணி அதை வந்துட்டு சென்சார் வாங்கிட்டு அதையும் ரிலீஸ் பண்ணேன். அப்படி எனக்கு ஓடாத படங்களையும் நான் ரிலீஸ் பண்ணாமல் ஓடுன்னு தெரிஞ்ச ஒரு படத்தை நான் எப்படி ஓடுவேன். நான் வந்த நேரம் அந்த மாதிரி. ஏன்னா அந்த டைமில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என் உடல் ரீதியாகவும் சரி, ஏன்னா இந்த படம் வந்து எனக்கு மிகப்பெரிய அனுபவத்தை கொடுத்துச்சு. இந்த படம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது எனக்கு சொல்ல முடியாத வார்த்தைகள். ஏன்னா வந்துட்டு ஊடகங்கள் வந்துட்டு நான் உண்மையை பேசுகிறதுக்காக சொல்கிறேன், அது எல்லாத்துக்குமே தெரியும். இந்த படம் எழுதிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஹார்ட் அட்டாக், ஒரே ஒரு சொல்லி முடிச்சு வைப்பேன், எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு இன்னும் 4 ஸ்கேன் விழுந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என் தம்பியை ஃபேமிலி சொல்லிட்டாங்க, இதுக்கப்புறம் நீ படத்துக்கெல்லாம் போவேன்னா ஒரு 1 கோடி ரூபா லாஸ் பரவாயில்ல போயிட்டு போகுது, நீ வீட்டில் முடிக்க உட்காந்து சொல்லிட்டாங்க. அந்த ரேஞ்சில் பேசிட்டாங்க. ஆனால் அவருக்கு முதல் படம் இந்த படம் நான் எடுக்கலைன்னா அவர் கண்டிப்பாக ஒரு சினிமாவில் உங்களுக்கு தெரியும், முதல் ஒரு படம் ஓடலைன்னா என்ன ஆகும், ஒரு துரதிருஷ்டவாதியை வந்து நிற்க வச்சிருவாங்க. கடைசி வரைக்கும் அவர் காலம்புறம் அப்படி தான் அடைய முடியும். என்னுடைய நம்ப மாட்டீங்க, என்னால் எந்திரிச்சு நிற்க முடியாது. 3வது மாசத்துல அவருக்காக நான் ஃப்ளைட் எடுத்துட்டு அந்த சூட்கேஸுக்கு என்னால் பேக்கை தூக்கி மேலே வைக்க முடியாது ஃப்ளைட்டுக்குள்ள. அந்த சூழ்நிலையும் நான் வந்து இந்த படத்தை முடிக்கணுங்கிறதுக்காக நான் வேலை செஞ்சேன். அப்படி ஒரு படம் சரியான சூழ்நிலை வெளியாகலை. அதுக்காகவே நான் வந்து வருத்தப்பட மாட்டேன். அன்னைக்கு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய காசு போச்சு நினைச்சு வருத்தப்படுறதை விட, நான் வந்து என்னை நம்பி ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் அவர் நம்பி வந்திருக்கோம், நாளைக்கு நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லை, அவருக்கு அடுத்த படம் எப்படி கிடைக்கும், இதெல்லாம் நான் யோசிச்சேன். அதுக்காக இதுக்கான நான் இப்போ முதல் சொன்ன மாதிரி தான் குழந்தைய சரியாக பண்ணியிருக்கேன், ஓட விடுறேன், ஓடுறதுக்கு ரெடியாகவும் இருக்குது. அதற்கான கேட்டு வந்து நீங்கள் எங்கிட்ட சரியான ஆர்டிஸ்ட் இல்லை, அவங்க வந்து பேசினா மட்டும்தான் இன்னைக்கு வந்துட்டு ஊடகங்கள் சரி மற்ற எல்லாமும் அந்த வெளிச்சத்துக்கு வரும். ஆனால் நான் உங்களை மட்டும்தான் நம்பி வச்சிருக்கேன். நீங்கள் தான் அந்த கேட்டை திறக்கிற அந்த கேட்டை திறந்து விடுற சாவியை நீங்கள் தான். ஒன்றும் இல்லை, நீங்கள் வந்து கேட்டை மட்டும் நீங்கள் திறந்து விடுங்க, மக்கள்கிட்ட போய் ரீச் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. அந்த படம் தெரிவிக்க வந்தால் கண்டிப்பாக பேசப்படும். பேசின பெரிய காவியம் அப்படிலாம் இல்லை. இந்த படம் பார்த்தவங்க சொல்லுவாங்க நல்லா தானே பண்ணியிருக்காங்க, நல்லா காமெடி இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது, நல்லா தானே இருக்குது, போர் அடிக்காமல் போகுது, அந்த ரேஞ்சில் இருக்கும். ஒரு பெரிய காவியம் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிலாம் இல்லை. ஓகே, வந்திருக்க அனைவருக்கும் என்னை மனசார வேண்டிக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லை, அவருக்கும் சரி ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கணும். அடுத்த படங்கள் வந்து ஒரு பூ தேடி வரணும். ஏன்னா இன்னும் அவர்கிட்ட நான் சில விஷயம் சொல்ல முடியாத சூழ்நிலைகள் இருப்பேன். அதை உங்கள்கிட்ட வந்துட்டு நான் அதுதான் மனசார வேண்டி உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். இந்த பித்தளை மாற்றி படத்தினுடைய ஆர்ட் டைரக்டர் கலையரசன் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் ஒரு சின்ன கேரக்டர் ரோல் டைரக்டர் நடிக்க போகிறாரு. அதுக்கு ப்ளீஸ் டைரக்டருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த படத்திற்கு சிறப்பிக்க வந்திருக்கும் ஃபஸ்ட்டு டைரக்டர் ராஜ் உதயகுமார் சார் அவர்களுக்கும் ராஜன் சார் அவர்களுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா ராஜன் சார் அவர்களே எனக்கு அதிகமாக பழக்கம் இல்லை, இருந்தாலும் எந்த யூடியூப் சேனல் எதை தட்டினாலும் சிறுபட தயாரிப்பாளர்களுக்காக உயிரை கொடுத்து பேசக்கூடிய மிக ஒரு அற்புதமான மனிதராக இருக்காரு. அவரை போன்றவர்களை வந்து நம்மளாம் பாதுகாத்து வைக்கணும். ஏன்னா சின்ன படம் பெரிய படம் இல்லாமல் நான் யூடியூப்ல எங்கே தட்டினாலும் சின்ன பட ப்ரொடியூசர்களுக்காகவும் சின்ன படத்தில் பரிமாறிச்ச டெக்னீஷியனுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே மனிதர் ராஜன் சார் அவர்கள் தான். அவருக்கு திரும்ப ஒரு தடவை நன்றி சொல்லிட்டேன். அதற்கடுத்து மிகப்பெரிய உச்ச நட்சத்திரங்களை வைத்து இயக்கியிருந்தாலும் எந்த விதமான ஒரு வெளியில எதையும் காட்டிக் கொள்ளாமல் ஒரு சிறு படத்தில் கூட வந்து சிறப்பிக்க வந்திருக்கும் உதயகுமார் சார் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக். இந்த படத்துல வந்து அவங்க ப்ரொடியூசர் அவர்களை பற்றி சரவணன் சார் பற்றி பேசணும்னா, அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, அவருக்குள்ள ஒரு இயக்குனர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர் எல்லாமே இருக்காங்க. அவருக்குள்ள 24 hours அப்படியே வந்து அந்த படத்தை பற்றி இதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க. டெக்னீஷியன்லாம் அவ்வளோ சிறப்பாக கவனிச்சுக்கிடுவார். நம்ம பேசுகிற சம்பளம்லாம் கேட்கலாம், அவரே ஃபோன் பண்ணி உங்கள் சம்பளம் வந்துருச்சா சார் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்கும்போது நம்ம டெக்னீஷியனை ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ரொடியூசர்லாம் நம்ம வாங்கின சம்பளத்தோட 3 மடங்கு அதிகமாக ஒர்க் பண்ணி அந்த படத்தை ஒரு ஹிட்டு படமாக இருக்கு நமக்குள்ள ஒரு ஆர்வத்தை தூண்டும். அந்த அளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அந்த படத்தில் இந்த படத்தில் வந்து ஹீரோயினுக்காக ஒரு வண்டி ரெடி பண்ணுறதுக்காக டைரக்டர் நாங்களாம் உட்காந்து ப்ரொடியூசருக்கு சொன்னால் அதுக்கு நீங்கள் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அந்த வண்டியை வந்து செய்யணும்னு சொல்லி ஒரு அயன் பாக்ஸ்லேயே ஒரு வண்டியெல்லாம் இந்த படத்தில் ரெடி பண்ணியிருக்காங்க. அது நல்லா இருக்குது. அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து செலவெல்லாம் எது வேணாலும் இதை பண்ணாதீங்க நம்ம எல்லாம் சொல்லவே இல்லை, கதைக்கு தேவையான செலவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாரு.
டைரக்டர் அவர்கள் கண்டிப்பாக அவருக்கு ஒரு நல்ல இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருந்துச்சுன்னா தமிழ் சினிமாவில் மிக சிறந்த ஒரு டைரக்டர், அதுவும் பட்ஜெட்டில் சொன்னதோட கம்மியான பட்ஜெட்டை பண்ணக்கூடிய ஒரு திறமையான டைரக்டர் அவர் எனக்கு நண்பரும் கூட. சொன்ன டைமோட கம்மியான அந்த டேட்டில் முடிச்சு கொடுத்தாரு இந்த படத்தை. அதுக்காக டைரக்டருக்கு நன்றி சொல்லி கண்டிப்பாக அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இந்த சினிமாவில் இருக்குது. அதனால் இந்த படத்தில் நான் பணிபுரிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த படத்தில் எந்த விதமான ஒரு சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடாதுன்றதுல டைரக்டரும் ப்ரொடியூசர் இருந்தாங்க. அது மாதிரி ஒரு நல்ல ஒரு கதையாக தான் எடுக்கணும். டைட்டில் கூட பார்த்தா பித்தளை மாற்றினீங்க, அதோட செம்பு மாதிரி கூட வைக்கல. ஏன்னா செம்பு வந்து மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியதுனால நல்லா பித்தளை மாதிரி வச்சிருக்காங்க. அது வந்து கண்டிப்பாக அது வந்து பத்தரை மாற்று தங்கமாக ப்ரொடியூசருக்கு படம் வெற்றி படமாகி அவர் தொடர்ந்து படங்கள் எழுதணும். எங்களை போன்றவர்கள் அது பணிபுரியும் என்று வேண்டுகிறேன். நன்றி வணக்கம்.